A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தாவேகா கரூர் கூட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தில் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. எனக்குரிய 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக நான் மரணமடைந்தவர்கள் குடும்பங்களையும் சரி, காயம்பட்டவர்கள் குடும்பங்களையும் சரி தொடர்ச்சியாக போய் நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பல பேர் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் ரொம்ப எளிய குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க யாரை நம்பி இருக்காங்களோ அடுத்த லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு முக்கியமான குடும்ப உறுப்பினரை அவங்க இழந்திருக்காங்க. அதே மாதிரி காயம்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. அன்னைக்கு போனால் தான் அடுத்த நாள் சாப்பாடு. அந்த மாதிரி சூழல் இருக்கிற நிறைய பேர் இன்னும் கட்டில் விட்டு எழும்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவங்கள மனதளவுலையும் அவங்க ரொம்ப உறைஞ்சு போயிருக்காங்க. பெரிய பதற்றம் இருக்குது. யாரும் தூங்க முடியலன்னு சொல்கிறாங்க. அவர்களை போய் சந்திச்சுட்டு வர்றதே ஒவ்வொரு நாளும் ஒரு மிகுந்த துயரமும் மனச்சுமை மிகுந்ததாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஒரு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சரி, கரூரில் இருக்கிற மக்கள்ல ஒருத்தராகவும் சரி, அது நியாயம் கிடைக்கணும். ஏன்னா மக்கள் அங்கே கூட்டத்துக்கு போயிருக்காங்க, அவங்க இறந்திருக்காங்க, அவங்க காயமடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் காயமடையில அவங்க குடும்ப உறுப்பினர் இறக்கலினால அவங்க நண்பர்களோட குடும்ப அங்கத்தினர்களோட போயிருக்காங்க. அவங்க இறந்ததுனால அவர்களுக்கு மனசு இருந்தே பாதிப்பு இருக்கு. அவங்க யாரும் கொரோனால செத்து போகல, அவங்க அங்க போய் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதற்கான சரியான விசாரணை நடக்கணுங்கிறது தான் நான் உட்பட எல்லாரோட நிலைப்பாடு. அதுல நம்ம உயர்நீதிமன்றம் அமைச்ச SIT-லையும் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அஷ்ரா கார்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரொம்ப முக்கியமான, ரொம்ப நேர்மையான, எஃபிஷியண்டான ஒரு ஆஃபீஸரு. எங்களுக்கு அதுலேயும் திருப்தி இருந்தது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போனப்பறம் உச்சநீதிமன்றம் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. CBI விசாரணையை கண்காணிப்பதற்கு நீங்கள் மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் சஞ்சய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இது ஏன் நான் நினைக்கிறேன்னா, பொதுவாகவே CBI-யோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் CBI-யாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தான் அது பயன்படுத்தப்படுகிறது. இவங்க விசாரிச்சு ஒரு நியாயம் கூட இதுவரை கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் CBI விசாரணை மட்டும் வச்சா மக்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் உச்சநீதிமன்றம் CBI விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் 2 தமிழகத்தை சேர்ந்த IG பதவி அளவிலான IPS அதிகாரிகள் தமிழகத்தை பூர்வீகமாக கொள்ளாதவர்களை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கோர்ட் ஆர்டர்னா கூட நான் எனக்கு இருக்கிற சஜஷன், அந்த 2 IPS ஆஃபீஸர்கள்ல ஒருத்தர் அஷ்ரா கார்க் அவர்களா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்ற எல்லா விதமான நடைமுறைகளும் திரு அஷ்ரா கார்க் அவர்களுக்கு பொருந்துகிறது. அவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர், அவர் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவர். அதே மாதிரி இந்த விசாரணையை இதுவரைக்கும் அவர் முன்னெடுத்திருக்காரு. இதுவரைக்கும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட கிடையாது. ஒரு நேர்மையான ஆபீசர், ஒரு மக்களுக்காக நினைக்கக்கூடிய, போராடக்கூடிய, நியாயம் வழங்கணும்னு நினைக்கிற ஆபீசர். அதுதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. அதனால உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிற நீதிபதி அவர்கள் அஷ்ரா கார்க் அவர்களையும் இதுல ஒரு அங்கத்தினரா சேர்ப்பார்கள். அதுதான் அந்த விசாரணைக்கு ஒரு நேர்மைத்தன்மையையும், ஒரு விசாரணை ஒரு சரியான பாதையில் செல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலையும் நமக்கு அளிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இப்ப ஒவ்வொரு முறையும் நாங்க துயரத்தை அனுபவிக்கிறப்ப, ஒரு குழந்தைய, ஒரு பெண்ணை, ஒரு வயதானவங்களை, ஒரு பெற்றோர்களை பார்க்கிறப்ப என்னோட மனதில் இருக்கிறது அவர்களுக்கு நீதி கிடைக்கணும். இதுல எனக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஒரு சின்ன நெருடல் எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள இந்த விசாரணையை முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கணும்னு எங்கேயுமே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புல நீங்க மாசம் ஒருக்கா CBI இன்னைக்கு ரிப்போர்ட் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ இது 1 வருஷம் ஆகுமா, 2 வருஷம் ஆகுமா, 4 வருஷம் ஆகுமா, 5 வருஷம் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த வழக்கு முடிவடையாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இந்த விசாரணையை முடிக்கணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த வழக்கு முடியல. இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தாவேகாவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த CBI விசாரணையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு பாசிச சக்தியை
எவ்வளவு தூரம் வலிமையாக தாவேகா எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் ரீதியான சவாலாகவும் இது அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கடந்து எங்க மக்களுக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். தமிழகத்துல சிபிஐ வச்சு அரசியல் செய்யறாங்க, அது மக்களுக்கு தெரியும்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. இல்ல, சிபிஐ வச்சு யாரும் அரசியல் செய்யல. சிபிஐ வச்சு பாஜக தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அரசியல் செய்கிறது. நீங்க வந்து பாஜகவால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்று பட்டியலிடப்பட்டவர்கள் எல்லாம் இதே சிபிஐ, இதே அமலாக்கத்துறை, இதே வருமான வரித்துறை சோதனைக்கு பின்பு, விசாரணைக்கு பின்பு பாஜக வாஷிங் மெஷின் வெளுக்கப்பட்டு ஒரு புனிதமானவர்களாக ஆகிட்டாங்க. இதுவரைக்கும் வந்து எங்கேயாவது இந்த சிபிஐயோ, இந்த இடியோ, இந்த வருமான வரித்துறையோ பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு போய் அங்க இருக்கிற யாரையாவது விசாரிச்சு அவங்களை எல்லாம் புக் பண்ணிருக்காங்களா நீங்க பாருங்க. இது வரைக்கும் வந்து நம்ம யாரும் வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட சொல்லல. பாஜகவினுடைய 11 ஆண்டு கால ட்ராக் ரெக்கார்டுங்கிறது இந்த மாதிரி விசாரணை அமைப்புகளை அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதானே ஒழிய மக்களுக்காகவோ ஒரு மாநிலத்தின் நலன்களுக்காகவோ அதை பயன்படுத்துறதே இல்லை. இவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய ஒரு டீம் மாதிரி இருக்காங்க. சிபிஐயா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி. அதனால எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஆனா அதே நீதிமன்றம் சிபிஐ விசாரணையையும் கண்காணிப்பதற்கு ஒரு நீதிபதி குழுவை அமைச்சிருக்காங்க. அதுல 2 தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ற IPS ஆபீசர்ஸ்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள வந்து இந்த விசாரணை முடிக்கப்பட்டு எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். அந்த உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவில் இல்லை. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு முரணா எனக்கு தெரியுது.